ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10வது மாதம் கர்ப்பகாலத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது 10 months ப்ரெக்னென்ட். அந்த 10வது மாதத்தில் வந்துட்டு குழந்தை எப்படி இருக்கும், நம்ம உடல்நிலை எப்படி இருக்கும், நம்ம என்னென்ன சாப்பிட்லாம், நேரத்தில் நம்ம உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 10வது மாதம் அப்படின்னா 37லேருந்து 38 வாரங்கள் வந்து ஆயிருக்கும். ஒரு குழந்தை வந்து முழு வளர்ச்சி பெறதுக்கு 37 வாரத்திலேருந்து 38 வாரம் அவசியமானது. அந்த நேரத்தில் வந்து குழந்தை வந்து அந்த ஃபியூட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வளர்ச்சி வந்து 13 to 14 inches, அதாவது 34 to 36 சென்டிமீட்டர் வந்து வளர்ந்துருக்கும். அந்த குழந்தை வந்து முழு வடிவம் பெற்றிருக்கும். இது எப்போன்னா 39 to 40 அந்த வாரத்துக்குள்ளே வந்து நடக்கும். 37 to 40 இந்த வாரத்துக்குள்ளே நடக்கும். இது வந்து குழந்தை பிறக்க வந்து ரெடியாக இருக்கும். அதோட வெயிட் வந்து 8 pounds இருக்கும். அப்புறம் வந்து இன்ச்சஸ் 18 to 22 inches இருக்கும். 46 to 56 சென்டிமீட்டர் வந்துட்டு வளர்ந்துருக்கும். அந்த நேரத்தில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வயிறு வந்து நல்லாவே இறங்கியிருக்கும். அதாவது அந்த குழந்தை வந்து நல்லா இறங்கி கிட்டத்தட்ட பிறக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அதே சமயம் அந்த நேரத்தில் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது நெஞ்செரிச்சல் இருக்கும், ஹர்ட் பர்ன் இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பொசிஷன் வந்து கீழே இறங்க வந்துட்டு யூரின் வந்து அடிக்கடி வர மாதிரியே இருக்கும். அந்த யூரின் ட்ரபிள் வந்து அதிகமாகவே இருக்கும். யூரின் வர மாதிரி இருக்கும், சில நேரத்தில் அந்த யூரின் வராது. பட் அந்த சிம்டம்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். இதில் அவங்களுக்கு வந்து முதுகு வலி, கால் வலி, அப்புறம் வந்து தூங்குறதுல வந்து ரொம்பவே ட்ரபுளாக இருக்கும். தூக்கம் இருக்கவே இருக்காது ப்ராப்ளம். அப்புறம் வந்து பெல்விக் ப்ரெஷர், அந்த கான்ட்ராக்ஷன் அதெல்லாம் வந்து நிறையவே இருக்கும். அதே மாதிரி குழந்தை அடிக்கடி உங்களுக்கு உதைக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த டயத்தில் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். அது அப்டாமினலில் பெயின் ஏற்பட்டாலோ ஏதாவது டிஸ்சார்ஜ் ஆனாலோ உடனே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். இந்த லாஸ்ட் மந்த்தில் வந்து நல்லாவே நடக்கலாம், தப்பு கிடையாது. மாடிப்படியும் நல்லாவே ஏறி இறங்கலாம். எதுக்குன்னா இது சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு மாடிப்படி ஏறி இறங்குதல், நல்ல வாக்கிங் அதெல்லாம் வந்து நல்லதும் கூட. சுகப்பிரசவம் வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த 10வது மாதத்தில் வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து மோஸ்ட்லி லைட் ஃபுட் தான் சாப்பிடணும். ரொம்ப ஹெவியான ஃபுட் டயட் வந்து எடுத்துக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, லேட் நைட் சாப்பிட்றது வந்து ரொம்ப தவிர்த்துக்கோங்க. இயர்லியாகவே சாப்பிட்ருங்க. இப்போ வந்து மார்னிங் அப்படின்னா ஒரு 8 வந்து முடிச்சிருங்க. லஞ்சை வந்து ஒரு 12 to 1 முடிச்சிருங்க. டின்னரை வந்துட்டு 7 to 8 வந்து முடிச்சிருங்க. எதுக்குன்னா செரிக்காது, சாப்பிட்ட சாப்பாடு வந்து நெஞ்சிலே இருக்கும், அது வாமிட் வர செய்யும். ஸோ சீக்கிரமே முடிச்சிருங்க. அப்புறம் முக்கியமாக என்னென்னா, இந்த கருவாடு, மீன் அதெல்லாம் சாப்பிட்றது தவிர்த்துக்கங்க. எதுக்குன்னா அதாவது இந்த கருவாடு அதெல்லாம் வந்து செரிக்காது அவங்களுக்கு, அதாவது நிற மாசமாக உள்ளவங்களுக்கு செரிக்காது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி வந்து வெஜிடபிள்ஸ் நல்லாவே சாப்பிட்லாம். அதே சமயம் ஜூஸ் வந்து நல்லாவே குடிக்கலாம். பால் ஐட்டம்ஸ் நிறையவே சாப்பிட்லாம். கால்சியம், அயன் அதெல்லாம் வந்து நிறையவே நம்ம எடுத்துக்கலாம், சாப்பிட்லாம். மற்றபடி இந்த கருவாடு, நான்வெஜ் அப்படின்னா கொஞ்சம் இயர்லியாக சாப்பிட்ருங்க. நான்வெஜ் வந்து மோஸ்ட்லி தவிர்த்துக்கங்க. நிற மாசமாக இருக்கும்போது தவிர்த்துக்கங்க, ஏன்னா செரிக்காது, அதுக்காக தான். மற்றபடி லைட் ஃபுட் வந்து நிறையவே சாப்பிட்லாம். அதுவும் நம்ம இயர்லியாக சாப்பிட்டுக்கணும். பேரிச்சம்பழம் நிறையா சாப்பிட்லாம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10வது மாதத்தில் வந்துட்டு பாலில் குங்குமப்பூ கலந்து குடிப்பாங்க. அது எதுக்குன்னா சூட்டை தணிக்கிறதுக்காக. அதுவும் குடிக்கலாம், தப்பு கிடையாது. சில பேர் வந்து 10வது மாதத்தில் நிற மாசமாக இருக்கும்போது குழந்தை சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சாதம் கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் வந்துட்டு வெண்ணெய் சேர்த்து குடிப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா அதாவது சுகப்பிரசவம் ஈஸியாக ஆகிறதுக்காக தான் அதுவும் செய்வாங்க. அதுவும் நம்ம வந்து 10வது மாதத்தில் எடுத்துக்கலாம். அதாவது சாதம் கொதிச்சுட்டு இருக்க தண்ணீர் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணீரை நம்ம எடுத்துடணும். அந்த தண்ணீரில் வந்துட்டு வெண்ணெயை கலந்து குடிக்கணும், 1 டம்ளர் குடிக்கணும். இது சுகப்பிரசவம் வந்து உண்டாகிறதுக்கு ஒரு நல்ல வழி தான். இதை 10வது மாதம் செய்வாங்க. நம்ம இதே வந்து செய்யலாம். வயிற்று பகுதியில் வந்துட்டு வயிற்று ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். இதுவும் வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். நல்லெண்ணெய் எதுக்குன்னா ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வயிற்று ஃபுல்லாக வந்து நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிட்டு தொடச்சிருங்க. வந்து ஒரு 10 minutes வச்சுட்டு அப்புறம் வந்து தொடச்சிருங்க. அந்த வயிற்று, அந்த பெல்லி வந்து, அந்த ஸ்டமக் பெல்லி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சு தொடச்சிருங்க. அதுவும் செய்வாங்க 10வது மாதம். ஃபர்ஸ்ட் பேபினா எது நமக்கு பிரசவ வலி எப்போ வரும், எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியவே சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எப்படி பெயின் வந்தாலுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குழந்தை வந்து கிக் பண்ணுற மாதிரி உதைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க. எப்படி பெயின் வரும் அப்படின்னா, அடிவேறு தான் முதல்ல வலிக்கும். எப்படின்னா பெண்களுக்கு வந்துட்டு இந்த பீரியட்ஸ் டைம், மென்சஸ் டைம்ஸில் வந்து எப்படி பெயின் ஏற்படுதோ அது மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து வலிக்கும். அந்த வலி தான் போக போக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகி 100 மடங்கு இன்க்ரீஸ் ஆகி வலி வந்து பெயின் வந்து நிறையவே கொடுக்கும். ஸோ வந்துட்டு எப்படி வந்து பெயின் வந்தாலும் உடனே வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுங்க. அதே உங்களுக்கு பீரியட்ஸ் படுற மாதிரியோ ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரியோ நீங்கள் ஃபீல் பண்ணாலும் நீங்கள் உடனே வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்துட்டு பிரசவம் ஆகிறதுக்கு ஒரு அறிகுறி தான். மாதம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சின்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட உடனே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கு தக்க நம்ம ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.